பர்மிஷன் எது கொடுத்தீங்க? அதெல்லாம் இப்ப கேட்கல. உன்னை கேட்கறது நேரடி கேள்வி. பர்மிஷன் கொடுத்துருக்கு. எங்களை உள்ள போய் சொல்லிட்டு அவங்களை யார் நீ கேட்கற? நீ ஒரு மயிலும் கிடையாது. ஒழிச்சு விடுவோம். ஓட விட்டுருவோம். வேடிக்கை பார்த்து மாட்டோம். பர்மிஷன் யாருக்கே கொடுத்துட்டு பர்மிஷன் எங்களுக்கு கொடுப்பீங்க. நீங்க கண்டவங்க கோயில் வரணும். அந்த போங்கடா மயிறு கட்டுறது நானு பர்மிஷன் கொடுத்து வச்சிருக்கேன். நாம நின்று மீட்டிங் நடத்த போறோமா? இவங்களுக்கு கோயிலுக்கு போறது வேலைக்கு என்ன என் மயிரை புடுங்கிறதுக்கு படிக்க கொடியோட நிக்கிறானுங்க. இது ஒரு போலீஸ் பாதுகாப்பு. கொடியெல்லாம் புரியாதுங்க. யூனிஃபார்ம் போட்டு சுத்திக்கிறீங்க. மாநகட்ட குழப்பம் பண்றதுக்கு மயிரை புடுங்க. நம்ம குடிய பிடிக்க கூடாது. நம்ம குடிய பிடிக்க பசங்க எவனா வந்து பாருங்க. இப்ப எங்க கொடிய மறைக்க சொல்றதுக்கு எந்த தேவையா பசங்க இங்க கண்ட பார்ல இருக்குது. இது ஒரு போலீஸ் துறைன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கீங்க. மாநகரம் மொத்த கன்றாவிய நடக்குது இந்த ஊர்ல. வந்துட்டானுங்க எங்க கொடிய மறைக்கிறாங்க. அரசோல கலெக்டர், எஸ்பி, மயிறு, மட்டை எவ்வளவு வரானோ வரத்துக்கு ஒழுங்கு போயில கோயிலுக்கு வரவருக்கு கொடி நான் கேட்கறது சிம்பிளா கேட்கறேன். ஆமா சார், சார் எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்த எங்களை கொடி கிடையாதுன்றீங்க. பர்மிஷன் இல்லாதவருக்கு கொடி என்ன லாஜிக்? எனக்கு சார் உட்கார வைக்க சொல்லுங்கன்ற. நான் ஒண்ணு அரெஸ்ட் ஆனா நல்லது. ஓட்டு எங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும். அரெஸ்ட் பண்ண நீங்க அரெஸ்ட் பண்ணுங்க. எங்களை இன்ஸ்பெக்டர் தான் இருக்காரு சார்.